ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப இரத்தக்கலரியான ஒரு போர் நடக்குது. அந்த போர் முடிவுக்கு வந்த அடுத்த கணமே எப்படி அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட மிக முக்கியமான ஒரு திருமண விழாவா மாற முடியும்? ஆமா, இது கேட்கறதுக்கே ஒரு பெரிய முரண்பாடா தான் இருக்கும். கண்டிப்பா. காதல், உறவுகள், கொண்டாட்டம் இதெல்லாம் ஒரு போர்க்களத்திலிருந்து எப்படி தொடங்கும்? இந்த விரிவான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட தி சேக்ரெட் யூனியன்ஸ் ஆஃப் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற தலைப்புல சில சுவாரஸ்யமான மூலக்குறிப்புகள் இருக்கு. பங்குனி பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ற நாள் தான் இதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம இன்னைக்கு அந்த அடிப்படை விஷயங்களை பத்தி பேச போறதில்ல. சரியா சொன்னீங்க. வானத்துல நடக்கிற இந்த ஒரு சாதாரண நகர்வு எப்படி மனித உறவுகளோட சிக்கல்களை தீர்க்கும் ஒரு மாபெரும் திருவிழாவா, அதாவது உங்க உறவுகளை புதுப்பிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ரீசெட் பட்டனா மாறுச்சு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு தேடல். ஏன்னா நாம எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடுறோம். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் மனிதர்களோட உணர்வுபூர்வமான வாழ்வியலோட, குறிப்பா திருமணம் அப்படிங்கிற கட்டமைப்போட ஏன் இவ்வளவு நெருக்கமா பின்னப்பட்டிருக்கு? பலரும் இத சும்மா மேலோட்டமா கடந்து போயிடுறாங்க இல்லையா? ஆமா, ஆனா குறிப்புகளை ஆழமா படிக்கும்போது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற வியக்க வைக்கிற உளவியலும் வரலாறும் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. உண்மைதான். நம்ம மூலக்குறிப்புகள்ல ரொம்ப அற்புதமான ஒரு வானியல் வர்ணனை கொடுத்திருக்காங்க. அதாவது பங்குனி மாசத்துல நிலவு எந்த களங்கமும் இல்லாம முழு கலையோட பூமிக்கு தன்னோட ஒளிய வழங்குமா. ஒரு முழுமையான வெளிச்சம். ஆமா. இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது பாக்குறதுக்கு பிரபஞ்சம் முழுவதும் எந்த குறையும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஸ்பாட்லைட்ட ஒளிர விடுவது போல இருக்கு. அட, ரொம்ப அழகான ஒப்பிடுது. சரி, வெளிச்சம் வந்துடுச்சு. ஆனா அந்த வெளிச்சத்தின் கீழ் நடக்கிற முதல் மாபெரும் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் மற்றும் தெய்வானையோட திருமணம். அதுதான் தொடக்கப்புள்ளி. சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை வீழ்த்திய பிறகு முருகப்பெருமான் இந்திரனோட மகளான தெய்வானைய திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பிராக்டிக்கலான சந்தேகம் வருது. நீங்க அந்த சூரபத்மனோட நடந்த போரை பத்தி படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. அது சாதாரண போர் கிடையாது, ஒரு மாபெரும் பேரழிவு. அதுதான், ஒரு போர்க்களத்துல நின்னு அத்தனை உயிர்களை அழிச்ச ஒரு படைத்தளபதி அடுத்த கணமே எப்படி ஒரு ரொமான்டிக்கான கல்யாணத்துக்கு தயாராக முடியும்? இது ஒரு வகையான மன உளைச்சல், அதாவது PTSD சூழ்நிலை தானே? நீங்க கேக்குறது மிகச்சரியான கேள்வி. அந்த முரண்பாட்டுல தான் இதோட ஆழமான அர்த்தமே அடங்கியிருக்கு. பாத்தீங்கன்னா இது வெறுமனே ஒரு போர் வீரனோட கல்யாணம் மட்டும் கிடையாது. ஓ, வேற என்ன பின்னணி இருக்கு இதுல? இந்த போருக்கு பிறகுதான் முருகப்பெருமானுக்கு தேவசேனாதிபதி, அதாவது தேவர்களோட படைத்தளபதி அப்படிங்கிற பதவியும் கிடைக்குது. அதோட தெய்வானையும் கிடைக்கிறாங்க. இத நம்ம ஒரு குறியீடாதான் பார்க்கணும். குறியீடுனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு பெரும் குழப்பத்திற்கும் அழிவிற்கும் பிறகு ஏற்படுற ஒரு மாபெரும் அமைதிக்கான திரும்புதல் இது. மனித மனசுக்குள்ள நடக்கிற ஈகோ போர்களை தான் சூரபத்மன் குறியீடா காட்டுறான். அட, அப்போ அந்த ஈகோ அழிஞ்ச பிறகுதான் அமைதியான வாழ்க்கையா? சரியா புடிச்சீங்க. ஈகோ அழிஞ்ச பிறகுதான் ஒரு பொறுப்பான குடும்பஸ்தனா மனிதன் மாற முடியும் அப்படிங்கறத தான் இந்த நிகழ்வு ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. அப்படியானால் இது வெறும் திருமண விழா இல்ல, ஒரு மனிதன் தன்னோட முதிர்ச்சியற்ற கோபங்களை எல்லாம் கைவிட்டுட்டு ஒரு பொறுப்பான உறவுக்குள்ள நுழையிற உளவியல் மாற்றம்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. அந்த களங்கமில்லாத பௌர்ணமி ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது இந்த தெளிவை தான் குறிக்குது, சரியா? ஆமா, இருள் சூழ்ந்த போர்க்களத்திலிருந்து களங்கமில்லாம ஒளிரும் நிலவின் கீழ் நடக்கிற ஒரு கல்யாணத்துக்கு மாறுற பயணம் இது. அருமை. சரி, முருகனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதோட உளவியல் காரணம் புரிஞ்சிடுச்சு. ஆனா இங்கதான் நான் குறிப்புகளை படிக்கும்போது நிஜமாவே திகைச்சு போயிட்டேன். வேற என்ன குறிப்புகள் இருந்தது? இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல முருகனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடந்ததா? இல்லவே இல்ல. பார்வதி மற்றும் சிவன், ராமன் மற்றும் சீதை, ரங்கநாதர் மற்றும் ஆண்டாள், மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆமா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அத்தனை முக்கிய தெய்வங்களுக்கும் இதே பங்குனி உத்திரத்துல தான் கல்யாணம் நடந்ததா குறிப்புகள் சொல்லுது. இத கொஞ்சம் பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க. இது எப்படி சாத்தியம்? எல்லா தெய்வங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு தேதிகளை ஒருங்கிணைச்சாங்களா என்ன? நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு. இதுக்குள்ள திணித்த ஒரு வரலாற்று உத்தி போல தோணலையா? வரலாற்று கோணத்துல பாத்தீங்கன்னா இது பிற்காலத்துல நடந்த ஒரு ஒருங்கிணைப்பு தான் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஏன் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. சரி, சொல்லுங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு சமூகவியல் காரணம், மற்றொன்று ஆன்மீக காரணம். ஓ,
முதல்ல சமூகவியல் காரணத்தை பாப்போமா? பண்டைய காலத்துல விவசாயம்தான் மனித சமூகத்தோட மையமா இருந்துச்சு. பங்குனி மாசம் அப்படிங்கிறது அறுவடை முடிஞ்சு களஞ்சியங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் காலம். கரெக்ட். அப்போ மக்கள் கிட்ட செல்வமும் இருக்கும், ஓய்வும் இருக்கும். ஆமா, இயல்பாகவே அந்த காலத்துல கல்யாணங்கள் இந்த மாசத்துல தான் அதிகமா நடக்கும். அதனால மனிதர்களோட சமூக தேவையையும் வானியல் அற்புதத்தையும் இணைச்சு ஒரு மாபெரும் வடிவமைப்பை உருவாக்குனாங்க. அட, இது ஒரு மிகச்சிறந்த விளக்கம். அப்போ மக்கள் அவங்க விவசாய சுழற்சிக்கேற்ப கல்யாணங்களை நடத்த வசதியா இருந்த ஒரு நாள அப்படியே தெய்வங்களோட கல்யாண நாளாகவும் மாத்திட்டாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தெய்வங்கள் மனிதர்களை தான் பிரதிபலிக்கிறாங்க. அப்போ அந்த ஆன்மீக காரணம் என்ன? ஆன்மீக கோணத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கல்யாணமும் ஒவ்வொரு விதமான உறவோட பரிமாணத்தை காட்டுது. சிவனும் பார்வதியும் இயற்கையோட சரிபாதி சமநிலைய குறிக்கிறாங்க. ராமனும் சீதையும் அவங்க அறத்தையும் பொறுமையும் குறிக்கிறாங்க. அதே போல ரங்கநாதரும் ஆண்டாளும் எந்த எதிர்பார்ப்புமற்ற கலப்படமில்லாத அன்பை குறிக்கிறாங்க. ஓஹோ, ஆக இந்த எல்லா நல்லொழுக்கங்களும் ஒரே புள்ளியில இணையும் ஒரு மாபெரும் குறியீட்டு நாளா இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, வெவ்வேறு உணர்வுகளோட உச்சங்கள் அனைத்தும் சந்திக்கிற ஒரு மையப்புள்ளி இது. இதுவே இவ்வளவு பிரமிப்பா இருக்குன்னா மூல குறிப்புகள் இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவலை நமக்கு தருது. என்ன தகவல் அது? இந்த நாள் கல்யாணங்களுக்கு மட்டுமானது கிடையாது. சபரிமலை ஐயப்பன் அவதரித்த நாளாகவும் பார்க்கடலில் இருந்த மகாலட்சுமி அவதரித்த நாளாகவும் இந்த பங்குனி உத்திரம் நம்பப்படுது. ஆமா, இந்த இரண்டும் ரொம்ப முக்கியமான அவதாரங்கள். எனக்கு என்ன குழப்பம்னா, திருமணத்துக்கும் இந்த அவதாரங்களுக்கும் என்ன தொடர்பு? மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. முதல்ல ஐயப்பன் எடுத்துக்குவோம். அவர் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து உருவாக்கிய ஒரு அவதாரம். அதாவது சைவம் மற்றும் மைணவம் அப்படிங்கிற ரெண்டு பெரும் முரண்பட்ட தத்துவங்கள் ஒன்றிணைது. சரியா சொன்னீங்க. இரண்டு முரண்பட்ட சக்திகள் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய சக்தியை உருவாக்குவதோட குறியீடு இது. நம்ம உறவுகளிலும் அப்படிதானே? கண்டிப்பா. முற்றிலும் வேறுபட்ட பின்னணியிலிருந்து வர்ற ரெண்டு பேர் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குவதோட உச்சபட்ச உதாரணம் அது. ஆமா, இப்ப மகாலட்சுமி அவதாரத்துக்கு வருவோம். அதான், செல்வத்தின் கடவுள் ஏன் திருமண நாள்ல தோன்றணும்? மகாலட்சுமி எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அந்த மாபெரும் பாழ்கடல் கடையும் நிகழ்வு, கரெக்ட்? அந்த நிகழ்வுல பல விஷங்கள் வெளிவந்த பிறகே இறுதியாக தான் மகாலட்சுமி தோன்றாங்க. இது அப்படியே நம்ம மனித உறவுகளோட பொருத்தி பாருங்க. வாவ்! ஒரு நிமிஷம், இத நான் யூகிக்கிறேன். ரெண்டு மனிதர்கள் இணையும் போது ஆரம்பத்துல பல முரண்பாடுகள், ஈகோ, கோபம் அப்படின்னு மனசுக்குள்ள எத்தனையோ கடையும் செயல்கள் நடக்கும். ஆமா, நிறைய கசப்பான விஷயங்கள் வெளிவரும். அந்த புரிதலின் தேடல்ல வெளிவர்ற விஷத்தை கடந்து விட்டு கொடுப்பதன் மூலம் கிடைக்கிற அந்த இறுதி செழிப்பு தான் மகாலட்சுமி. சரியா? 100க்கு 100 மிக அழகா சொன்னீங்க. அதனாலதான் கல்யாணங்கள் நடக்கிற அதே நாள்ல செல்வத்தின் குறியீடான மகாலட்சுமி தோன்றதையும் இணைச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு தத்துவம் இது! ஆனா உறவு அப்படிங்கிறது தானா அமைஞ்சிடாது. அதை கடந்து கஷ்டப்பட்டு பெற வேண்டிய ஒரு செழிப்பு அப்படிங்கறத இயற்கை நமக்கு எவ்வளவு ஆழமா உணர்த்துது பாருங்க. பார்க்கடலை கடையும் போது எப்படி செல்வம் வந்ததோ அதே போல நம்ம உறவுகளை சரியா கையாளும் போது வாழ்க்கையில செழிப்பு வரும். அதுதான் இதோட மைய கருத்து. சரி, இதெல்லாம் வானத்துல நடக்கிற தேவர்களோட கதையாவும் பெரிய தத்துவங்களாவும் இருக்கு. ஆனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது என்ன அர்த்தம் தருது? ஆமா, சாதாரண மனிதர்கள் அவங்க வாழ்வியலோட இதை எப்படி தொடர்பு படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கான பதிலும் நம்ம குறிப்புகள்ல கல்யாண விரதம் அப்படிங்கிற பேரால ரொம்ப தெளிவாவே இருக்கு. பக்தி அப்படிங்கிறது வெறும் தத்துவங்களை பேசுறது மட்டும் கிடையாது. அதை தனிமனித உளவியலோட நடைமுறைப்படுத்துறதும் தான். அந்த நடைமுறைய பத்தி தான் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இந்த நாள்ல மக்கள் விரதம் இருக்காங்க. குறிப்பா திருமண தடை உள்ளவங்க முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யறது, காவடி எடுக்கிறது, அன்னதானம் செய்யறது போன்ற சடங்குகளை செய்றாங்கன்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இதெல்லாம் ரொம்ப காலங்காலமா நடக்கிற விஷயங்கள். நான் ஒரு விமர்சகரா கேக்குறேன், ஒரு மரக்கட்டைய தோள்ல சுமந்து செல்வதாலேயோ இல்ல பால சிலைக்கு ஊற்றுவதாலேயோ ஒரு மனிதனோட உடைந்த உறவு எப்படி சரியாகும்? இது வெறும் சடங்குன்னு தானே பலருக்கும் தோணும். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இது வெறும் சடங்கா தோணலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற உளவிய ஆற்றுப்படுத்தல, அதாவது சைக்கலாஜிக்கல் ஹீலிங்கை நம்ம கவனிக்கணும். எப்படி சொல்றீங்க? ஒரு மனிதன் தன் வாழ்வுல உள்ள மனச்சுமைகளை, தன்னோட ஈகோவை, குற்ற உணர்வுகளை சுமந்துகிட்டு இருக்கான் இல்லையா? ஆமா, எல்லாருக்குமே அந்த பாரம் இருக்கும்.
அதை ஒரு பொருளா மாத்தி தன்னோட தோள்ல சுமந்து இறைவன்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு இனி இந்த பாரம் என்னுடையது இல்லன்னு இறக்கி வைக்கும் ஒரு உடல் ரீதியான செயல்பாடு தான் காவடி எடுக்கிறது. ஓ, தன் மனபாரத்தை பிசிக்கலா கடந்து இறக்கி வைக்கும் ஒரு தெரப்பிங்கிறீங்க. சரியா சொன்னீங்க. அதே போலதான் பாலாபிஷேகம். பால் அப்படிங்கிறது தூய்மையோட குறியீடு. அப்போ அது மனச கழுவுற ஒரு செயல்முறையா? ஆமா, தனக்குள்ள இருக்கிற அகங்காரம், சுயநலம் போன்ற களங்கங்களை கழுவி தூய்மையான மனதோட ஒரு புதிய உறவுக்கு தயாராவத குறிக்குது. அன்னதானம் செய்யறதுக்கும் ஒரு உளவியல் காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தன்னை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறத தாண்டி தன் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் அன்னதானம். நான் என்பதிலிருந்து நாம் என்பதற்கு நகரும் ஒரு சமூக பயிற்சி அது. அடா, அப்போ இது நவீன காலத்துல நாம சொல்ற கப்பிள்ஸ் தெரப்பிக்கு முந்தைய கால வடிவம்னு சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம். இதனாலதான் இந்த வழிபாட்டோட பலன்கள் ஆச்சரியப்பட வைப்பதா இருக்கு போல. குறித்துகள்ல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவாங்க, தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு. எத்தனையோ காரணங்களால பிரிஞ்சு வாழும் மனிதர்கள் தங்களுடைய ஈகோவை காவடியா இறக்கி வச்சுட்டு மனக்கசப்புகளை பாலாபிஷேகமா கழுவிட்டு மீண்டும் இணைவதற்கான ஒரு சமூக களமா தான் இந்த நாள் பார்க்கப்படுது. அதனாலதான் பெரும்பாலான முருகன் கோயில்கள்ல இந்த விழா இவ்ளோ பிரம்மாண்டமா கொண்டாடப்படுதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா நம்ம குறிப்புகள் சுட்டி காட்டும் அந்த 3 முக்கிய கோயில்களே பாருங்க. பழனி, திருச்செந்தூர் மற்றும் திருப்பரங்குன்றம். ஆமா, இதுல ஒரு மிக அழகான உணர்வு பூர்வமான வரைபடம், அதாவது ஒரு எமோஷனல் மேப் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. அந்த எமோஷனல் மேப் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பழனி எடுத்துக்கோங்க. அங்க முருகன் கோபிச்சுக்கிட்டு உலக வாழ்க்கையை துறந்து நின்ற இடம் இல்லையா? ஆமா. அடுத்து திருச்செந்தூர் தன்னோட கோவத்தை ஆட்டலா மாத்தி சூரபத்மனோட போர் செஞ்ச இடம். ஃபைனலா திருப்பரங்குன்றம். கரெக்ட். திருப்பரங்குன்றம் கோபமும் போரும் முடிஞ்சு அமைதியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம். அட, கோவம், மோதல், அதன் பிறகு சமாதானம், மனித உறவுகளோட அத்தனை சுழற்சிகளையும் இந்த 3 தலங்களும் அப்படியே பிரதிபலிக்குது. ஆமா, அதான் உண்மையான தத்துவம். கோவத்துல உறவை துறக்க நினைப்பவர்கள் பழனிலையும், உறவுக்குள் ஈகோவோட போராடுபவர்கள் திருச்செந்தூர்லயும், இறுதியா புரிதலோட இணைபவர்கள் திருப்பரங்குன்றத்திலையும் தங்களை தொடர்பு படுத்திக்கலாம். மனித வாழ்க்கையோட எந்த படியில நீங்க இருந்தாலும் அங்கிருந்து ஒரு நேர்மறையான தொடக்கத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாளா இத பாக்குறாங்க. இது நிஜமாவே ஒரு முழுமையான சுழற்சி. நம்ம எங்க தொடங்கணும்? வானத்துல எந்த களங்கமும் இல்லாம ஒளிரும் ஒரு பௌர்ணமி நிலவுல தொடங்கும். ஆமா, அந்த வானியல் அற்புதத்துல ஆரம்பிச்சு ஒரு போர்க்களத்திலிருந்து முருகப்பெருமான் தேவசேனாபதியா மாறி கல்யாணம் செய்யும் உளவியல் பயணத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பல தெய்வங்களோட மாபெரும் திருமணச் சங்கமங்கள் எப்படி பண்டைய சமூகத்தின் விவசாய சுழற்சியோட ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படிங்கறதையும் பார்த்தோம். பார்க்கடலை கடைவது போல உறவுகளை கடையும் தத்துவத்தை பேசணும். இறுதியா சடங்குகள்னு நாம நினைக்கும் விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆற்றுப்படுத்தலையும் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பொதுவாகவே பண்டிகைகளை ஒரு கொண்டாட்டமா மட்டும் கடந்துடுறோம். ஆனா இந்த குறிப்புகள் அந்த மேலோட்டமான பார்வையை உடைச்சு காட்டுது. எப்படிப்பட்ட பார்வை அது? மனித குலத்தோட மிக முக்கியமான தேவையான உறவுகளின் பிணைப்பை இயற்கையோட எப்படி நம்ம முன்னோர்கள் இணைச்சிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டுது. உண்மைதான். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மனித உறவுகளோட புனிதத்தை ஒரு சேர கொண்டாடும் ஒரு மாபெரும் நாள் அப்படிங்கறது இந்த குறிப்புகள் நமக்கு மிக தெளிவா உணர்த்திருச்சு. ஆனா இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் பெரிய கோணத்துல பாத்தீங்கன்னா இதன் பின்னணியில உள்ள ஒரு மாபெரும் கேள்வி நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்தும். இன்னொரு கோணமா? அதென்ன? இதுவரை நாம கல்யாணம், தம்பதியர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள மட்டுமே இந்த நாளை பத்தி பேசணும். ஆனா நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த களங்கமின்றி ஒளிரும் பங்குனி நிலவு அப்படிங்கிற ஒப்பீட்டை மீண்டும் எடுத்துக்குவோம். சரி, எடுத்துக்கலாம். பண்டைய காலத்துல மின்சாரம் இல்லாத அந்த நாட்கள்ல இருள்ல எதையும் மறைக்க முடியாது. எல்லாமே அந்த முழு நிலவோட ஒளியில அப்பட்டமா தெரியும். ஓ, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன கேட்டா இது வெறும் காதல் அல்லது திருமண உறவுகளுக்கான நாள் மட்டும் கிடையாது. மனிதர்களாகிய நாம இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான வெளிச்சத்தின் கீழே நின்னு நம்மளோட எல்லாவிதமான சமூக ஒப்பந்தங்களையும் சுய பரிசோதனை செஞ்சுக்க உருவாக்கப்பட்ட நாளா ஏன் இது இருக்கக்கூடாது? சமூக ஒப்பந்தங்கள்னா? உங்க நண்பர்களுடனான உறவு, உங்க பெற்றோருடனான உறவு, நீங்க சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு எல்லாத்துலயும் உள்ள முரண்பாடுகளை இருள மறைச்சு வைக்காம அந்த நிலவோட வெளிச்சத்துல நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் ஒரு நாள். அட, இந்த நாளை வெறும் திருமண விழா அப்படின்னு சுருக்கிட்டோமோன்னு தோணுது. உண்மையில பிரபஞ்சம் நம்ம கிட்ட கோரும் ஒரு உணர்வு பூர்வமான கணக்கு வழக்கு பார்க்கிற நாளாகவே இது இருந்திருக்கணும். வாவ்,
நம்மளோட உணர்வுபூர்வமான கடன்களை நேர் செய்யும் ஒரு பிரபஞ்ச அளவிலான ஆடிட். மிகப்பெரிய ஆழமான ஒரு சிந்தனை இது. ஆமா, அந்த நிலவு நமக்கு புடுக்கிற பாடம் அதான். அந்த களங்கமில்லாத நிலவ பார்க்கும்போது நம்ம மனசிலையும் நம்மை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களுடனான உறவுகள்லையும் உள்ள களங்கங்களை நீக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தேடலை இந்த விரிவான அலசல் நமக்குள்ள விதைச்சிருக்கு. இந்த ஒரு புதிய பரந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்வோம். அந்த முழு நிலவோட ஒளிய போல உங்களுடைய எல்லா உறவுகளும் வாழ்க்கையும் எந்த குறையுமின்றி முழுமையா பிரகாசிக்கட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.